தேவனை ஆராதிக்கிறோம், பிதாவை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், மகிமுள்ளவரை ஆராதிக்கிறோம், மாற்றம் உள்ளவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே மை ஆராதிக்கிறோம், இரக்கமுள்ளவரை ஆராதிக்கிறோம், பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அன்புள்ளவரே, பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை ஆராதனை, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அடைகளெல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை இருந்து சபையை சுத்தப்படுத்தி பலப்படுத்தி கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாடல்கள், துதிகள் ஆண்டவரே, ஆவியானவரே, தெய்வ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வர்ஷிப்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, காணிக்கையின் பகுதி, அறிவு பகுதி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரதேசருளே, வாரம் ஒருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரதேசருளே, வாரம் ஒருளே. தேடினதால் கண்டடைந்தே, பாடின பாடல்கள் ஈந்தறிந்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிய பாடல்கள் ஈந்தறிந்தேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால், புது வேலத்தால், புதிய கிருபை, புது கவியால். புது எண்ணெயால், புது வேலத்தால், புதிய கிருபை, புது கவியால். நிரம்பின நடத்துகிறேன், யோகன சாலை சேர்த்திடுவேன். நிரம்பின நடத்துகிறேன், யோகன சாலை சேர்த்திடுவேன்.
இசையா உங்க நன்கு உள்ள பொங்கோதே இசையா உங்க நன்கு உள்ள பொங்கோதே வேறு கத்திலே உம்மை அழைத்தே வேறு உதவி எனக்கு அளித்தீர் வேறு கத்திலே உம்மை அழைத்தே வேறு உதவி எனக்கு அளித்தீர் இசை கிட்டுதோ மறைந்திடாமல் தீவிரம் வந்து தாங்குகிறீர் இசை கிட்டுதோ மறைந்திடாமல் தீவிரம் வந்து தாங்குகிறீர் உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே என் செல்லோ உன் சமூகம் எனக்கு அளிப்போ நிலை பாருங்கள் என் செல்லோ உன் சமூகம் எனக்கு அளிப்போ நிலை பாருங்கள் உமது போலோ படியோ உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே உமது போலோ படியோ உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே உப்பாதம் பணிந்தே நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே நிலை தீர்ப்போம் கொடியாய் அடியே படவிலங்க பனிச்செடி நிலை தீர்ப்போம் கொடியாய் அடியே படவிலங்க இலை நாருத்தி படைத்திடுங்கி கத்தரி காதலை சுத்தம் செய்யும் இலை நாருத்தி படைத்திடுங்கி கத்தரி காதலை சுத்தம் செய்யும் உப்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே நேசிக்கிறேன் இயேசுவே நீ சமுதாயம் என்று தந்திடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவே நீ சமுதாயம் என்று தந்திடுவேன் உப்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிப்போ கொடி கொடியே சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிப்போ கொடி கொடியே சீக்கிரமாய் சேர்த்திடுவேன் சீரோனை வாங்கிட்டு நாடிடுவேன் சீக்கிரமாய் சேர்த்திடுவேன் சீரோனை வாங்கிட்டு நாடிடுவேன் உப்பாதம் பணிந்தே நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே இசையா உங்க நன்கு உள்ள பொங்குதே
உம்பாதம் பணிதே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே ஹல்லேலூயா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்திருக்கிறோ அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரப்பிட வந்து நிற்கிறோ ஆராதிக்க வந்தோ அன்புக்குற வந்தோ யெகோவாவே வானமே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோ அன்புக்குற வந்தோ யெகோவாவே வானமே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியில் நன்றிடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியில் நன்றிடுதே சபையுடனே உம்மை தொழுதிடவே திருமயில் கிடைத்ததே சபையுடனே உம்மை தொழுதிடவே திருமயில் கிடைத்ததே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே வானமே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே வானமே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே வானமே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே வானமே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே வானமே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவாவே வானமே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே இயேசுவையே துதியான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே
துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்று கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்று கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டினார் மயாலே பிறப்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டினார் மயாலே பிறப்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்று கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்று கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொன்னது போல இந்த காலவெளியில் ஆண்டவரை நோக்கி நன்றி இல்ல இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை நன்றியோடு கூட ஆண்டவரே இந்த காலவெளியில் ஆண்டவரை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. 1-2 பேரை 40 கூடுதல் அவர் நடுவே வருவேன் என்று சொன்ன எங்கள் தெய்வ ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் இறங்கும் அதிசயம் செய்யும்படியாய் கூட ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா ஆண்டவரை நோக்கி எல்லா கண்கள் இப்படி ஆண்டவரை நோக்கி இயேசுப்பா உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. இவங்க வரல அவங்க வரல யாருமே இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் இல்லையா? நீங்களும் நாங்களும் வந்திருக்கிறோம் இல்லையா? துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே திரும்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே திரும்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே ராஜு மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே ராஜு மகிழ்ச்சியை தந்திடுவே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே தோத்திரம் தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே தோத்திரம் தோத்திரமே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு சூழ வந்தோம் யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு சூழ வந்தோம் யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே வேறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வேறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட விசுவாசமா விசுவாசமா சொல்லுங்களேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்முடைய என்னை கைவிடல ஒரு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஒரு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரை சென்றேன் கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன் உடன்படிக்கை என்னோடு செய்து இடத்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இடத்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்முடைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்முடைய என்னை கைவிடல வேறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வேறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன் எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 அப்பாவுக்கே ஆராதனை அப்பாவுக்கே ஜீவநதியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவநதியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை வரப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வரப்பிதாவே உமக்கு ஆராதனை எல்லாம் கண்களை தண்ணி பாடுங்க ஆராதனை
துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ 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 ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. எல்லாரும் அமைதியாகவே இருக்கிறீங்க. இந்த ஆராதனை நேரம், ஆராதனை நேரத்துல நம்ம அசட்டையாவே இருக்கக்கூடாது. பாட்டு நின்றுச்சு, மியூசிக் நின்றுச்சு, பாடுறவங்களாம் இல்லைங்க. நீங்க பாடினாதான் உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. துதி ஆராதனையில் நடக்காத அற்புதமே இல்லைங்க. அநேக அற்புதங்கள் நடந்ததே துதி ஆராதனையில தான். துதிக்கும் போது தன்னை மறந்து, தன்னுடைய பலவீனத்தை மறந்து, எரிகோ கோட்டைகள் தகர்ந்து எப்படி விழுந்தது, தன்னை மறந்து துதிக்கணுங்க. துதிக்கதாங்க எல்லா வித அற்புதமும் நடக்கும். நன்றியோடு கூட ஆண்டவரே, நன்றியோடு கூட உண்மை துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. இந்த துதி ஆராதனையில ஒரு அற்புதம் நடக்கும்படி ஆய்கூட ஆண்டவரே. விசுவாசத்தோடு கூட துதிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் ஆயிருக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமே. ஐயா நன்றி ஆண்டவரே. அந்த பரித்தும கூட கேட்டது போல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்கும்படி ஆய்கூட ஆண்டவரே. இந்த கால வேளையில நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த துதி ஆராதனை நேரத்துல கேட்கிறோம்ப்பா. நீர் இறங்கப்பா, நீர் இறங்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நானே இதற்கும் பயமில்லை. கொஞ்சம் கரங்களை தான் தட்டுங்களே. எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாம வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் கோடி பீழ்த்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். கோடி பீழ்த்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். போன கந்தனோ ஆவிடமை கொடி பிடிப்பார். போன கந்தனோ
தாவிதானே கோதி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வல்லமையுண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமையுண்டே உண்டே அற்புத வல்லமை பாட்டுக்கோ தீர நன்றினார். ஒளித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளித்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. அசைவாரோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாரோ ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாரோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாரோ ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா வாழ்க வாழ்க நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறப்பா. ஓ நீர் வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை, அந்த கிருபைக்காய் நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கிறார். துன்மார்களுடைய குடும்பத்துல வாசல்ல சாபம் இருக்கிறது, ஆனா நீதிமான்களுடைய அந்த வாசல்ல சாபம் இல்லை என்று வேதத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். எப்போதுமே நீதிமான் அப்படின்னா நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறேன். நீதிமான் அப்படின்னா நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள், செம்மையானவர்கள், அதாவது கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறவர்கள், பாவத்தை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து, சாபத்தை வெறுத்து, ஆண்டவருக்கென்று அதாவது தங்களை அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு வாரம் சொன்னது போல கூட இந்த வாரமும் மறுபடியும் சொல்லுகிறேன். வாழ்க்கைனா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே உலகத்துல இல்லை. முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 பேரும் வாழ்ந்து சுகித்திருப்பாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்கு தான் கல்யாணம் பண்றாங்க. ஆமா, இங்கேயோ ஒரு பொண்ணு அங்கேயோ பையனை எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகுனா 2 பேரும் ஒற்றுமையாய் வாழ்வார்கள் அப்படின்ற ஒரு காரியம். இதுக்கு நடுவில் எத்தனையோ காரியங்குது. பணக்குறைவு இருக்கலாம், பொருள் குறைவு இருக்கலாம், சரீர சுகவீனங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம். பக்கத்து வீட்டில், அடுத்த வீட்டில், எதிர் வீட்டில், ஆபீஸ்ல, வேலை செய்கிற இடத்துல, வியாபாரத்துல பல இடங்கள்ல எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் ஆணும் பெண்ணுமா இருந்தார்கள். இப்பொழுது புருஷனும் மனைவியுமா மாறிட்டாங்க. இதை எதிர்கொள்ள வேண்டியது அவருடைய மிகப்பெரிய கடமையா இருக்கும். இதை எதிர்கொண்டாதான் வாழ்க்கை. அதெல்லாம் இல்லை அப்படின்னா பிச்சுக்கிறது விச்சுக்கிறது எல்லாம் அதெல்லாம் இருந்தால் அது வாழ்க்கையே இல்லை. எதுவாக இருந்தாலும் போராடி வாழ்க்கையில
வெற்றி பெறணும். அதுதான் அந்த காரியம். அப்ப கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் வராது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. அதே போல ஆண்டவர் மனுஷனை படைச்சு ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் ஆசீர்வதிக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு நடுவில் அதை பெற்றுக்கொள்வதற்கு பல விதமான போராட்டங்களும் தொல்லைகளும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அவைகள் மத்தியில உண்மை ஒத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொன்னார், துன்மாருடைய வீட்டில் என்ன இருக்குதாங்க? கர்த்தரின் சாபம் கூட இல்லை. யாருடைய சாபம் இருக்குதா? கர்த்தரின் சாபம்னா துன்மார்க்கமாய் வாழ்கிற, துன்மார்க்கமாய் பேசுகிற, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற, துன்மார்க்கமாய் வாழ்க்கை நடத்துகிற, துன்மார்க்கமாய் அதாவது தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது யார் பேசினாலும் யார் சொன்னாலும் ஆலோசனைகள்லாம் கீழ்ப்படியாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா கர்த்தருடைய சாபமே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிற. வெறும் சாபம் இல்லை, கர்த்தருடைய சாபம். அப்போ தெய்வத்தினுடைய சாபம் அந்த வீட்டுல இருக்குது அப்படின்றார். கர்த்தருடைய சாபம்னா தெய்வத்தினுடைய சாபம். இத மாத்துறதுக்கு பிரயாசப்படணும், அவ்வளவுதான். அப்ப அடுத்த காரியம் சொல்றாரு, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் என்ன பண்றாரா? ஆசீர்வாதம். நல்லவருடைய வாழ்க்கைய, குடும்பத்தை, வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நான் சொன்னது மாதிரி திரும்பவும் சொல்றேன், நல்லவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நடுவுல பல சம்பவங்கள் இருக்கிறது. எதை தொட்டாலும் ஆசீர்வாதம், ஆனா நடுவுல போராட்டங்கள். இவை எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டு முன்னேறி போகிறது தான் ஆசீர்வாதம். வாழ்க்கையில போராட்டம் இல்லாத மனுஷர் யாருமே உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஆமா, உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷர்களுக்கும் போராட்டம் இருக்கதான் செய்யும். அதை மாற்றுவதற்கு தான் கடவுள் நமக்கு அந்த கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவர் கொடுத்து நம்ம ஆசீர்வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நாம புரிஞ்சுக்காம சில நேரத்துல என்ன பண்றோம், இது அப்படி, அது அப்படி, அது இப்படி, இது இப்படி அப்படின்ற மாதிரி பேசி கடவுள் எனக்கு சரியா செய்யலை, கடவுள் எனக்கு உதவி செய்யலை, கடவுள் என்னை விட்டுட்டாரு, கடவுளுக்கு கண் இல்லை, கடவுள் என்னுடைய வழக்க பார்க்க மாட்டேன்றாரு, என் பிள்ளைய நேசிக்க மாட்டேன்றாரு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, நான் வறட்சி ஆயிட்டேன், அவர் எங்க இருக்கிறாரு, அவர் இருந்தா ஏன் இது மாதிரி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது, இது மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்டு 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 நம்ம என்ன பண்றோம், கடவுளையே குற்றவாளி ஆக்கி நம்மளே அதாவது நல்லவர்களாய் மாற்றுகிற மாதிரி இருக்கும். ஆனா கடவுளுடைய கரத்துல ஒரு குறைவும் என்பது எப்பவுமே கிடையாது. நயவஞ்சகம் கிடையாது, வஞ்சகம் கிடையாது, ஏமாற்று கிடையாது, பொய்யும் புரட்டும் கிடையாது. அவர் எப்பவுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு வழி நிறைய தான் இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டம், படிக்கிற வயசு தான். படிச்சு முடிச்சுட்டா வேலை வந்துடும். அந்த படிக்கிற வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. 1000 பேர் சொன்னாலும் 1000 பேர் திட்டினாலும் ஒருவேளை நீ போக வேண்டாம், நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னா கூட படிச்சாதான் எதிர்கால வாழ்க்கை சீரவசிருப்பா. அந்த படிக்கிற வயது வரையிலும் போராட்டம் இருக்குதான் செய்யும். அதே போலதான் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா சில தடை கற்கள் இருக்கதான் செய்யும். அதை மாற்றுவதற்கு நம்மளால முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு. அவருடைய உதவி பெற்று நாம் போகும்போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டுங்க, எனக்கு பலன் இருக்குது இல்ல, எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறோம், என்னை பலம் கொடுக்கிறார். வியாதியில பலன் கொடுக்கிறார், கஷ்டத்துல பலன் கொடுக்கிறார், கண்ணீர்ல பலன் கொடுக்கிறார், சோதனையில பலன் கொடுக்கிறார். அதாவது வேதனை வரும்போது பலன் கொடு, எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளியில போகும்போது எனக்கு பலன் கொடுக்கிறார், என்னை ஒதுக்கிட்டு போது எனக்கு பலன் கொடுக்கிறார், என்னை பாராமுகமாய் கடந்து போகிற உறவுமுறைகள், நண்பர்கள், இந்த நாடு, இந்த சொல்லுவோம் இல்லையா, எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குதாங்க, பலன். அதே வார்த்தை நீ பேசணும். ஆமா, எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படுத்துக்கிட்டு ஆமா அது எதுவுமே செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நல்லா இல்லை. பைபிள் அங்கங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆல்ரெடி ரெடியா வச்சுட்டு போயிட்டார். நம்ம எடுத்துக்கிற காரியம் தான் எல்லாமே. ஆண்டவர் சொன்னாரு, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, அதாவது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், வச்சுட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். அது எடுத்துட்டு போல, அது உலகத்துல இருக்குது, தேவையானப்ப நீ எடுத்துக்கிட்டேன்னா அது உன்னுடையதாய் மாறிடும். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படி செய்யறதே இல்லை. அதனால தான் சொல்லிட்டாரு, எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றும் அங்கங்க எல்லாத்தையுமே இது இப்படி வச்சுட்டேன், இதை நீ எடுத்துக்க, இதை இப்படி வச்சுட்டேன், இதை நீ பிடிச்சுக்க, இதை நான் வச்சுட்டேன், இதை நீ முன்னேற்ற பாதையில வச்சுக்கொள்ள, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாமே நாம வச்சுட்டு பார்த்துக்கிட்டு சோதரம் கத்தரே கத்தரே ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு எல்லாம் கேட்டு இருந்தா ஒரு நன்மை இல்லை. போராடிதான் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், துன்மாருடைய வீட்டுல கடவுளுடைய சாபமே இருக்கும்போது அதை மாத்துறதுக்கு எந்த மந்திரவாதியாலும் முடியாது, யார் வந்து பிரயாசப்பட்டாலும் முடியாது. ஏன்னா கர்த்தரே அங்க குடிக்கொள்ற மாதிரி அவருடைய சாபத்தை வச்சுட்டு அவர் நிற்கிறார் போது அது எடுக்கிறது என்பது இவனாக மாறினால்தான் மாற்ற முடியுமே தவிர மற்றவரால் அதை மாற்ற இயலாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் மாறாது, நம்ம தான் மாறணும்.
அதுதான் நியாயாதிபதிகள் அங்கங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் பாவம் செய்தார்கள், கர்த்தர் இன்னொருத்த கரத்தில் வித்து போட்டு போயிட்டாரு. அவர்கள் தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய பாவங்களை விலக்கின போது அவர் முன்னே வந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம விளக்கணும், விக்கிரகத்தை விளக்குறது, சாபத்தை விளக்குறது, இந்த போராட்டத்தை விளக்குறது, இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை விளக்குறது, இந்த சண்டை போடுறது, இதுக்கப்புறம் புறங்கூடுறது, இது எல்லாத்தையும் விளக்கிட்டு நம்முடைய பிள்ளையா இருக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப துன்மாருடைய சாபம், துன்மாருடைய வீட்டுல அவருடைய சாபம், அவருடைய சாபமே நிற்கும் போது அது யாராலும் மாற்ற முடியாது, அவர் தான் எடுக்கணும் அதை. அப்ப நீதிமானுடைய வீடு எப்படி இருக்குதான், வாசல்லாம் செய்யற வேலை, வியாபாரம், தங்குற இடம், அது ஹாஸ்டலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், தனியா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வேலையில வெளியூரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க வீட்டுல ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ இதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களும் அதாவது நல்லவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம் சீக்கிரமா. நான் கொஞ்சம் அப்படியே வேகமா போறேன், நிறைய பகுதி இருக்குது, சொல்ல முடியாது. ஆனாலும் எவ்வளவு சொல்ல முடியும் அவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப நீதிமானுடைய வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இது வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீங்க போய் அந்த நீதிமானா இருக்கிற, நல்லவனா இருக்கிற, உண்மை உள்ளவனா இருக்கிற, பரிசுத்தமானா இருக்கிற, செம்மையா இருக்கிற, அதாவது கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற அந்த மக்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை என்ன செய்வார்கள். அதாவது கிரியைகள்னா வேலையினுடைய பலன், கிரியைகள்னா செய்கிற தான தர்மத்தினுடைய பலன், கிரியைகள்னா வியாபாரத்தினுடைய பலன். உண்மையாய் வாழறோம், உண்மையா வாழ்ந்தா கண்டிப்பாக நன்மையா ஆண்டவர் கொடுப்பார், ஒரு நாளை ஏமாத்த மாட்டார். வேதம் அப்படிதான் சொல்லுது. உண்மையா இருக்கணும், கொஞ்சமாக உண்மையா இருக்கணும், கொஞ்சம் கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கணும், கொஞ்சம் ஏதாவது செய்வதற்கு பிரயாசப்படும். எதுவுமே இல்லைங்க நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை, அந்த கிரியைகள் எப்படின்னா விதைக்கிறோம், விதைச்சிட்டு காத்திருக்கிறோம், கிரியை செய்யறோம், விதைக்கிறோம், அந்த அறுவடைக்கு காத்திருக்கிறோம், அந்த பலன் விளையும் போது ஏராளமான பலன். சில நேரத்துல ஒரே அடியா மொத்தமே விளைஞ்சிரும், சில நேரத்துல கொஞ்சமா விளையும், அதிகமா விளைச்சல் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த வருஷம் நிறைய மாம்பழம் நீங்க ஒருவேளை சாப்பிடுறீங்க, அதனுடைய தரம் என்ன, அது எங்க விளையுது, எப்படி விளையுதுன்றெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பேப்பருங்களோ செய்தித்தாள்களோ செய்திகளா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் ஏகப்பட்ட மாம்பழம், வாங்குவதற்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டன்ற நிறைய பேர் குப்பையில கொட்டிட்டாங்களாம். இன்னும் சொல்ல போனா பல மாவட்டங்கள்ல மாமரத்தையே வெட்டி போட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய விளைச்சல் ஆயிடுச்சு, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நஷ்டம். அதுக்கு மருந்து அடிக்கிறது, அது பராமரிக்கிறது, தனியா விடுறது, அது எல்லாம் செயல்படுறது எல்லாம் இருக்குது. அது நிறைய காரியம். நிறைய விளைச்சல் ஆயிட்டா என்ன ஆகும், 100 ரூபாய் கிலோன்றது 5 ரூபாய் கிலோ வரும்போது அதை வச்சுட்டு யாரும் வாங்க மாட்டா இல்லையா? 5 ரூபாய்க்கு அவன் என்ன பண்ண முடியாது, லாபம் இல்லை, நான் கொட்டுவான். தக்காளியோ கத்திரிக்காயோ ஏதாவது காய்கறிகள் பழங்கள் கூட அதிகமா விளைச்சல் ஆயிட்டா தூக்கி குப்பையில கொட்டுருவான், ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. மாட்டுக்கு போட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். நீ கோயம்பேட்டுக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கும் டன் கணக்கில் பழங்கள், பூக்கள், காய்கள், கறிகள் எல்லாத்தையும் குப்பையில வாரி போட்டுருவான். ஏன்னா அதுக்கப்புறம் அழுகி போச்சு, அதை வச்சு நல்லா பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேல அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, வச்சு பார்த்தா கொடுத்துருவோம். ஏதாவது மக்கள் வராங்களே அவங்களுக்கு 5 ரூபான்றது 2 ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கௌரவத்தில் இருக்கும்போது அழுகி போனா வாரி குப்பையில போட்டுருவான். அது போல நிறைய ஆசீர்வாதம் வந்து நாமளே வைத்துக் கொள்வதை காட்டிலும் மற்றவர்கள் கொடுக்கும் போது ஆசீர்வாதம் தான் சொல்றேன். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள், அடைவார்கள் அப்படி கூட சொல்ல, அனுபவிப்பார்கள். தங்களுடைய கிரியைகளின் பலன் அவர்கள் கிடைக்கும் அப்படி கூட சொல்ல, அவர்கள் அனுபவிப்பார்கள். நல்ல கவனிங்க. அதுதான் 128ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே சொல்லிட்டாரு அந்த வார்த்தை. என்ன சொல்லிட்டாருங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். மேல கீழே 4 ஆசீர்வாதம், மேல 4 ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம் வச்சு போயிட்டா. உன் மனைவி எப்படி இருப்பாங்க, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, உன் கையின் பெரியா சாப்பிடுவ, நீ வெளியில வரல வேஸ்டா பண்ண மாட்டே, இப்படி நடக்கும், உனக்கு நன்மை கிடைக்கும், கிருபை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஆசீர்வாதம் இருக்குதுங்க, அதை எடுத்துக்கொள்வதற்கு பிரயாசப்பட்ட தான் அது கிடைக்கும். எடுக்க பிரயாசப்படலைன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா, நம்ம சொல்றோம் சில நேரத்துல கடவுளே சொல்றார், ஒரு 10 கட்டளை கொடுத்துருக்கிறார்,
அதுல 10 கட்டளை இப்படி எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதை நாம் கடைபிடிக்கும் போது அதுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் அதெல்லாம் முடியாதுங்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஒரு வாசல் வச்சுக்கிறோம், இந்த கதவு வச்சுக்கிறோம், உள்ள வரதுக்கு ஒரு வாசல் இருக்குது, இந்த வாசல் இவ்வளவு உயரம் தான் போதும் அப்படி வச்சுக்கிறோம். இந்த உயரத்துக்கு மேல வர மனுஷனா இருந்தா கொஞ்சம் இறங்கி தலையை கவுந்து தான் உள்ள வரணும். அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் வருவேன்னா நேரம் ஆயிடுச்சுக்கிட்டு தலை வரைக்கும் தனியா போயிடும். அது சொல்லும், எப்பா நீ தான் வளைஞ்சு போனோம், என்னால வளைய முடியாது. அப்ப படைத்த கடவுள் தான் சொல்றாரு, நீ தான் வளைஞ்சு போனோம், என்னால வளைய முடியாது. உன்னை நான் ஆசீர்வதிச்சுட்டேன், உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துட்டேன், உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், உன் தேவையை வச்சுட்டேன், உனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன். அது எந்த ஊர்ல வேலை, என்ன வேலை, நீ எங்க போய் செய்யணும் அப்படின்றலாம் நான் ஆல்ரெடி ரெடியா வச்சுட்டேன். ஆனா நீ எடுத்துக்கிறதுக்கு பயந்துன்னு அது என் கைக்கே வரணும், என் வாய்க்கே வரணும், அது வராதுப்பா. அது மாதிரி வாசுக காலம் மாதிரி அவர் தான் பிதா குமார பரிசுத்த ஆவியானவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், வானாதி வானங்களை படைத்தவர். அவர் அப்படியே சொல்றாரு, நான் இப்படி இருக்கிறேன், நீ வளைந்து குனிந்து பணிந்து கர்த்தருக்கு என்று வாழ்வாயானா உன் கரத்துல எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா நாம முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன். கடவுள் இருக்கிறார்னா என் உள்ளத்துல வந்து பேசட்டும். சில பேர் சொல்லுவான், ஆமா என் உள்ளத்துல புகுந்து பேசட்டும், அவர் உள்ளத்துல புகுந்து பேசிட்டார். அதெல்லாம் பைபிள்லே இல்லாத கதை, நம்மளா சொல்லிக்கிற கதை. நாம் வளையும் போது, நாம் குனியும் போது கர்த்தர் நம்மை பார்க்கிறான் தான் சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்க, தாழ்மை படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாரு, நீ தாழ்மையே பெறமாட்டான், இப்படியே தான் இருப்ப அப்படின்னா எப்படி வருவா, ஆசீர்வாதம் வராது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், துன்மாருடைய வீட்டுல கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமாருடைய வாசத்துல அவர்கள் என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்க. நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம கொஞ்சம் தாழ்மையா இருந்தா தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஓய்வு நாள் கடைபிடிங்கன்னா, ஏதாவது பக்கத்து வீட்டுல கல்யாணம் உடனே ஞாயிற்றுக்கிழமை லீவு, சொந்தக்காரர் வந்தா ஞாயிற்றுக்கிழமை லீவு, நான் அங்க போனோம் ஞாயிற்றுக்கிழமை லீவு, எல்லாம் தூங்கிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை லீவு, பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில் ஷாம்பு கிடைக்கல ஞாயிற்றுக்கிழமை லீவு. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு, பிரமாணத்தையே கடைபிடிக்க நம்மளால முடியலையே. அப்ப பிரமாணம் எதுக்காக கொடுத்தாரு, சொன்ன செய்த கடவுள் சொல்றாரு இப்படி இப்படி எல்லாம் நட, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும், எப்படி ஆசீர்வாதம் வரும். அப்ப எல்லாம் உலகத்துல கூட வேலை இருக்குது, நீ வியாபாரம் இருக்குது, எல்லாம் போய் நீ செய்ய ஆயத்தமா இருந்தா அது உனக்கு நன்மையா அந்த அனுபவத்தை கிடைக்கும். நீ செய்ய மாட்டே அப்படின்னா எப்படி வரும். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அதெல்லாம் போக மாட்டேன், நான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறேன், எப்படி ஆசீர்வதிப்பார், போய் வேலை செய், கடுமையாய் போராடு, கண்டிப்பாய் உயர்வை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாட்டு கூட ஒரு பாட்டு பாடுறோம், ஆண்டுகள் நன்மையினாம் முடி சூண்டு வளம் பெருக, ஆண்டுகள் நன்மையினாம் முடி சூண்டு வளம் பெருக, தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா. ஏற்கனவே கிருபை வச்சிருக்கிறவர் ரெடியா தான் இருக்கிறார், இல்லைன்றதே கிடையாது. மனுஷனா பிறந்துட்டா நமக்கான தேவை ஒரு நாளும் மாறவே மாறாது. அல்லேலூயா. அது இருக்குதான் செய்யும், அதை எடுத்துக்கொள்வது, அதை தேடி பிடிப்பது நம்ம கையில வச்சுக்கிறார். நம்ம எதுவுமே தேட மாட்டோம், எல்லாமே நம்ம வீட்டு வாசலுக்கு நேரா வந்துடும்னா அதெல்லாம் வரவே வரவே வராது. நம்ம தான் தேடணும், நம்ம தான் போகணும், நம்ம தான் அது எங்க இருக்குது அப்படின்னு தேடி தேடி எடுக்கணும். நமக்கான வேலை எந்த ஊர்ல இருக்குது யாருக்கும் தெரியாது. நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு திருவச்சூர் என்ற ஒரு ஊர் எல்லாம் இருக்கிறதா எனக்கு ஞாபகமே இல்லை. ஆமா, யாருமே எனக்கு சொன்னது கூட கிடையாது, இப்படி ஒரு ஊர் இந்த ஊர்ல இருக்குது அப்படின்றதால எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எங்கேயோ ஒரு காரியத்துக்கு வந்தோம், எதைக்கோ ஒருத்தரை பார்க்க வந்தோம், அவர் வந்து கொண்டு வந்து இங்க விட்டாரு, இங்க இருந்து கொஞ்ச நாள் அப்படி ஓடணும், போனோம் வந்தோம், போனோம் வந்தோம். கடைசியில இந்த ஊர்லயே கர்த்தருக்கு சோதரர் 40 வருஷமா இந்த ஊர்லயே 35 வருஷம் நினைக்கிறேன், நான் ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த ஊர்லயே ஸ்டாண்டர்ட் ஆயிட்டோம். கர்த்தர் இங்கதான் வச்சுக்கிறாரு, இங்கதான் ஊழியம் இருக்குது, இங்கதான் வேலையே இருக்குது, இங்கதான் நான் சேவை செய்யணும்னு இருக்குது. எனக்கும் தெரியாது இப்படி ஒரு ஊர் இருக்குது, இந்த ஒரு தெரு இருக்குது, ஆமா அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும்னா மேலக்கிறவருக்கு தான் நாம எப்படி வாழணும். ஆனா போராடும் போது அதற்கான வழிவாசலை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
நீ போராடாதே, எல்லாம் என் வீட்டு வாசலுக்கு வந்து அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்குவேன் அப்படியெல்லாம் பைபிள்லயே கிடையாது. ஆமா, போராடுனா தான் நாம கண்டுபிடிக்க முடியும் எங்க எது இருக்குதுன்னு. போராடலாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். இருந்து ஒரு பிரயாணம் பண்றோம், வெளிநாட்டுக்கு போறோம். அந்த வெளிநாட்டுல எங்கேயோ மூலையில ஒரு பார்டர், அது கண்ணுக்கு தெரியாத ஜனங்கள் எங்க இருக்குது, வெறும் மலையால இருக்குது, தோட்டமா இருக்குது. அங்க போகும்போது ஒரு ஹோட்டல்ல போய் நிற்கும் போது ஒருத்தர் பேசுறாரு. அவர் அந்த ஊர் பாஷை தான் பேசுறாரு. நம்ம போய் உட்காந்து போது நம்ம கேட்கிறோம், ஐயா ஒரு டீ ஒண்ணு கொடுங்கள அப்படின்னா, அவர் கேட்கிறாரு, நீ தமிழ்நாட்டுல இருந்து வந்துக்கிறியா? ஆமாங்க, நான் கூட தமிழ்நாடு. எப்படியா? எந்த காணாத தேசம், இங்க பிழைப்பு இல்ல. அவர் சொல்றாரு, இல்லைங்க அந்த ஊர்ல வாழ முடியல, நான் இங்க வந்துட்டேன், செழிப்பா இருக்கிறேன், இந்த தேசத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், கார் வாங்கியிருக்கிறேன், என் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, பெரிய ஐடில எல்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு இருக்கிற இடத்துக்கும் அவர் சொல்ற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லை. அது எங்கேயோ அந்த நாட்டுல கூட பார்டர் ஏதோ ஒரு மூலையில இருக்கிறார். பாருங்க, தேடும் போது நமக்கான ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இல்ல, வெளியூர்ல கூட நமக்கு நிச்சயமா வச்சிருப்பார். அல்லேலூயா. உன்னை உயர்த்துவார், உன் கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார், உன் நெருக்கத்தை மாற்றுவார், உன் துன்பத்தை மாற்றுவார், உன் துயரத்தை மாற்றுவார். ஆனா எதுவுமே செய்யாத மாதிரி கடவுளையே வேணான்ற மாதிரி பேசிக்கணும் தானே. எப்படி வரும்? வேணாம் வேணாம் வேணாம், அது ஆகாது, அது ஆகாது, அது முடியாது, அது கூடாது. அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? இவரால் என்ன செய்யும்? அவரால் எல்லாமே செய்ய முடியும், படைத்தவரால. ஆனா நாம தான் அவரை வேணாம் 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 அப்படின்றதுனால எதுவுமே நம்ம கிட்ட தங்க மாட்டேன்னு அது ஒதுங்கி போகிற முடியும். போராடிப்பார். அல்லேலூயா. சொன்ன அந்த வார்த்தை சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. போராடிப்பாரு. போராட்டம் உனக்கு வெற்றியை கொண்டு வரும். அதை விட்டுட்டு சோர்ந்து போய் பார்த்துக்கிட்ட சொல்லுவாரு, அவருக்கு வேற வேலை இல்லைங்க, என் கஷ்டம் அவருக்கு என்னங்க தெரியும் அப்படின்னா, ஆண்டவரும் சொல்லுவாரு, உன் கஷ்டம் எனக்கு தெரியாது, பரவாயில்ல நீயே பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லுவார். அப்போ துன்மாருடைய வீட்டுல அந்த பாவம் இருக்குது, இதை மாற்றுவதற்கு பிரயாசப்படுறாரு. அதனால தான் இந்த ஏசாயா 3:10 சொன்ன, நன்மை உண்டாகும் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. நன்மை வரும். இப்போ ஒரு ஆளை காட்ட போறேன், இது ரொம்ப பெரிய காரியம். ஆமா, இந்த காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வருகிறது ஞானஸ்தானம் வரையில வருகிற இந்த ஒரு மனுஷன். இதை நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் சபித்ததான ஒரு பூமியில அவர் சொல்றாரு, கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நோவாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதனால தான் சொன்னார், துன்மாருடைய வீட்டுல சாபம் இருக்குது, கர்த்தருடைய அதாவது நன்மை செய்கிறவருடைய நீதிமானுடைய வாசஸ்தலம் என்ன செய்யப்படுங்க. இப்போ இங்க ஒரு மனுஷன் பிறக்கிறா, இந்த மனுஷனுக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? என்ன சொன்னாங்க? அவன் பேர் என்னதுங்க? நோவா. ஆனா அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? அதை வைக்கும் போது எப்படி வச்சாங்க சொல்லுங்க? என்னங்க சொன்னாங்க? பெத்த தாய் தகப்ப ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வச்சாங்க? என்னங்க? அதாவது இந்த சம்பவம் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவமாக அது காணப்படுகிறது. என்ன அப்படின்னா, கர்த்தர் சபித்த பூமியில யார் சபித்தாருங்க? இப்போ ஒரு சம்பவம், கடவுள் மனுஷனை உண்டாக்கிட்டார். நல்லா கவனிக்கணும். கடவுள் மனுஷனை படைச்சு உலகத்துல வாழுங்க அப்படின்னு ஆதாம் ஏவாள் என்ற மனுஷர்களை உருவாக்கி, தோட்டத்தை உருவாக்கி எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டார். முதல் சம்பவமே அந்த மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். இப்ப அவன் பாவத்தினால ஆண்டவர் கோபப்பட்டு அவங்கள பூமிக்கு அனுப்பிட்டாரு. இவர் மேல போயிட்டார், தோட்டத்தை அடைச்சிட்டார். சில இடத்துல தோட்டத்தை அடைச்சாருன்னா, நாம சில இடத்துல வாழ்கிற வாழ்க்கை, குடும்பம், வேலை, வியாபாரத்தை கூட வேலி போட்டு அடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த வருமானமும் வரவே வராது. நீ என்னதான் கடுமையா உழைச்சா கூட அது பிரயோஜனம் மற்றதா. ஏன்னா அவரதே அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க ஆசீர்வாதம் வரும்? சில நேரத்துல நம்ம கீழ்ப்படிய மாட்டேன்றோம் இல்ல. ஆண்டவர் கோவம் வந்தது, ஆதாமே அவளை வச்சுட்டு எல்லாமே சாப்பிடுவா, இந்த ஒரு மரத்தை மட்டும் பார்க்காத, இது பாவம், இது சாப்பிட்டா செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு தான் கையளிக்கப்படு. யானை கீழ்ப்படிது, சிங்கம் கீழ்ப்படிது, புலி கீழ்ப்படிது, எல்லாமே கீழ்ப்படிது. அவனை பார்த்த உடனே வாலாட்டுது, படுக்குது, அவ அது மேல போய் படுத்துக்கிறான், தூங்குறான், 2 பேரும் ஒன்னா தூங்குறாங்க. பசி எடுக்கும்போது பழத்தை பறிக்கிறான், சாப்பிடுறான், தாக எடுக்கும்போது தண்ணீரை குடிக்கிறான். எல்லாமே தோட்டத்துல எல்லாமே இருக்கிறது.
இப்போ இவனுக்கு சோதனை காலம் வந்த மாதிரி ஒரு பிசாசு வந்து அவனை ஏமாத்துறவனு இப்படி சொல்றா. அவன் விசுவாசல இல்லாம பலவீனமாய் மாறிட்டான். அவர் சொல்றார், இதை சாப்பிடுகிற நாளிலே நீ தேவதூதர்களை போல மாறுவாய்னு பிசாசு சொல்லிட்டா. இப்ப ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிடுகிற நாள்ல நீ மரித்து விடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். இவன் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறத காட்டிலும் பிசாசுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டான்? செவி கொடுத்தா. பாவம், கர்த்தருடைய திட்டம் அங்கே வித்தியாசமாய் மாறிவிட்டு. பரவாயில்ல, நாம் படைச்ச மனிதன் தான். இப்போ ஒரு சிங்கத்தையும் புலி அடிச்சாரு, ஒரு தோலை எடுத்தாரு, 2 பேரும் நிர்வாணத்தை மறைச்சார். நீ பூமிக்கு போ, பூமியில போயிட்டு நீ கஷ்டப்படு, ரத்த வேர்வை சிந்தி நீ பிழைச்சுக்க, ஆமா நீ வேதனைப்படுவ, இந்த பூமி உனக்கு சபிக்கப்பட்டதா இருக்கும், முள்ளும் குறுக்கும் விளையும், நீ ரொம்ப போராடிதான் நீ வாழ்வ. மனைவி பார்த்து சொன்னா, நீ புருஷனை ஏமாத்தின அப்படின்னால உனக்கு வேதனையை கூட்டுவேன். பிள்ளை பிறக்கும் போது அந்த அந்த கர்ப்ப வேதனை பயங்கரமா ரொம்ப கஷ்டமா நீ கஷ்டப்பட்டு தான் பிள்ளை பெற்றெடுப்ப. ஆனால் உன்னுடைய ஆசை உன் புருஷன் மேல இருக்கிறதுனால நீ உன் புருஷனை ஆண்டு கொள்வா, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வா, போங்க அப்படின்னு சொல்லி பூமியில அனுப்பிச்சு விட்டு அவர் மேல போயிட்டார். தோட்டத்தை அடைச்சிட்டார். இப்ப லகுவா இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் கடுமையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். நேத்து நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீட் தேர்வு நடக்குது இந்தியாவில், மறுதேர்வு. இதுல அந்த பட்டியல் போட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அது அதாவது கொஸ்டின் பேப்பர் எல்லாம் லீக் அவுட் ஆயிட்டு அது நிறைய பிரச்சனை ஆகி காசுக்காக வித்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு செய்தித்தாள் அந்த இதுல போட்டிருந்தாங்க, ஒரு பையனுக்கு, அதாவது ஒரு பையனுக்கு மத்திய பிரதேசமா இன்னொன்னு நினைக்கிற ஒரு ஊர்ல இருந்து அவன் எங்க நீட் தேர்வு யாருன்னு அதை அட்ரஸ் பின் பண்ணிக்கிறாங்க. அது வெளிநாடு அபுதாபி. சொல்றாரு பாருங்க, அபுதாபில அட்ரஸ் போட்டு வச்சுக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது இங்க எழுத வேண்டிய, இந்தியாவில் எழுத வேண்டிய தேர்வு இவன் அட்ரஸ் எங்க இருக்குது, அபுதாபிக்கு போட்டு வச்சுக்கிறான்னா இது எவ்வளவு பெரிய மோசடியான காரியம், எவ்வளவு பெரிய வேதனையான காரியம். இந்தியாவுக்குள்ள இருந்து அவன் பாஸ்போர்ட் எடுத்து போறதுக்கு அவன் கிட்டத்தட்ட 20 நாள் 60 நாள் ஆகும். அப்படிப்பட்ட இடத்துல போட்டுட்டு இது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசுறான். அது எப்படியோ வந்துடுச்சு அப்படின்னு பேசுறான். இவன் நல்லா கவனிங்க, இங்க சொல்றாரு இந்த காரியம் கர்த்தர் சபித்த பூமியிலன்னா இப்ப அவனை தூக்கி கீழே போட்டார். நீ போய் அதாவது வேதனையோடு கூட வாழ், போ, அவ்வளவுதான், கஷ்டப்படு. இப்ப அவன் அது கோர்ட்டுக்கு போய் என் பேர் எப்படி அபுதாபிக்கு போவோம், நான் இந்தியாவில் இல்லையா, இந்த ஊர்ல இல்லையா மத்திய பிரதேசம், அங்க எப்படி போகணும். இப்ப அவன் போராடி அதை எடுக்கணும். இப்ப நிறைய சிக்கல் பாருங்க, இப்ப நிறைய காரியங்கள். அப்போ ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் சபித்த முதல்ல ஆண்டவர் இவனை சபித்து பூமிக்கு அனுப்பிச்சிட்டார், போ, நீ கீழ்ப்படியில. இப்ப 2வது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவன் பூமியில வந்துட்டாங்க, இவங்க பிள்ளைகளை பெற்று எடுத்துட்டாங்க, நிறைய பிள்ளைகள், ஆமா அப்படியே சந்ததியா உருவாகிட்டது. உலகமே அப்படியே ஜனத்தொகையாய் மாறிவிட்டது. இப்ப ஜனத்தொகையாய் மாறின இந்த உலகத்துல ஒரு பிரச்சனை மறுபடியும் வருது. அதாவது இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ அன்னைக்கு அந்த உலகம் அப்படியே மாறிடுச்சு. பாவம், அக்கிரமோ, இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி கஞ்சாவோ அல்லது போதையோ அல்லது விபச்சாரமோ வேசிதனமோ, இன்னும் சொல்ல போனா பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா. அப்போ அவ்வளவு அநியாயங்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதலும் சாபமோ அன்றைக்கு நோவாவுக்கு முன்னாடி ஒரு காலத்துல காணப்படு. இதெல்லாம் உள்ள போய் நீங்க 3ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துடைய பகுதியெல்லாம் நீங்க வாசிங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். 6ஆம் அதிகாரத்துல கூட இது இருக்கிறது. இது வந்து சொல்லும். ஒரு இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு எப்படியா இருக்குதாங்க, விசனமா இருக்கிறார். ஆண்டவரே விசனப்பட்டுட்டார், மனசாப்படுறார். ஏன்டா இவனுங்களை உண்டாக்கணும்னோ தெரியலையே, இதான் அநியாயம் பண்றா, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, கீழ்ப்படிய மாட்டேன்றா, நான் சொல்றதா சரின்ற மாதிரி பேசுறா. பாவம் பெருகி, அநியாயம் பெருகி, அக்கிரமம் பெருகி, மீறுதல் பெருகி, சாபம் பெருகி, தாயை காட்டி கொடுக்கறான், தகப்பனை காட்டி கொடுக்கறான். இன்னைக்கு செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறு எரியுது. 4 சின்ன சின்ன பசங்க 10th படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வயசு இன்னும் சரியா பார்க்கல, வந்த அவசரத்துல அந்த பேப்பர் அங்க போட்டு வந்துட்டேன்னா 60 வயசு கேள்வி கருப்பாயிட்டாங்க. 4 பசங்க. இது நம்ம நாட்டுல தான், தமிழ்நாட்டுல தான். இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே நமக்கு கையில ஒரு
யோசிச்சு பாருங்க, அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி கூட வாழல. இப்ப அன்றைக்கு நோவாவுடைய காலத்துல இது இருக்குதா? அவ்வளோ சாபம், அநியாயம், விபச்சாரம், வேசித்தனம், கர்த்தரை தேடுகிற காரியம் இல்ல, பயபக்தி இல்ல. ஆமா, அத பார்த்து அப்படியே கொதிக்கிறார் கடவுள். தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனசாப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு எப்படி ஆயிட்டுதா? விஷனமாய். அப்போ இப்ப வாஸ்தவமே, துன்மாருடைய வீட்டுல கர்த்தருடைய சாபம் நம்ம நாமே தேர்த்திக்கலாம். தோத்திரம் அது அப்படி ஆயிடுங்க. எப்படி ஆயிடும்? அதை விடுங்க, நம்மளே சொல்லிக்கலாம், அது உண்மைதான். ஆனா மேல இருக்கிறவர் அதெல்லாம் ஒத்து வர மாட்டார். அவர் எப்பவுமே நீதியா இருக்கிறவர் தான். மனசாப்படுறா. இதுக்குள்ள நீங்க வீட்டு போய் வாசிங்க, இதெல்லாம் பேசியிருந்தா ரொம்ப நேரம். பயங்கரமான பாவம், அநியாயம். இன்னைக்கு உலகத்துல தாய 5 ரூபாய் கொடுக்கலன்னு தாயை வெட்டி போட்ட இதே காலத்துல தான் நம்ம செய்தித்தாளை நீங்க பாருங்க. ஆமா, தாயை வெட்டி போட்ட பிள்ளை இருக்கிறான், பேரன் இருக்கிறான், குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலன்னு தாத்தா வெட்டினவன், பாட்டியை குத்துனவன், கொலை பண்ணணும், இப்படி டெய்லி பேப்பர்ல வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வாசிக்க வாசிக்க எவ்வளவு வேதனை. அப்போ உலகம் எங்க போயிடுச்சுன்னா, உலகம் பாவத்துக்குள்ள போகுது, அக்கிரமத்துக்குள்ள போகுது, கேட்கறவனெல்லாம் வெட்டுறான். ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம். நாங்கெல்லாம் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது டீச்சருக்கு சொல்லுவாங்க, இவன் படிக்க வைங்க வாத்தியார அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவர் இவ்வளவு பெரிய பரம்பு வச்சுட்டு டேபிள் கீழே படுக்க வச்சு முதுகுல எக்ஸ் எல்லாம் போடுவாரு. ஆமா, பட்டக்ஸ்ல போடுவார், கையில் இப்படி போடுவார், இப்படி எல்லாம் கிடையாது, இப்படி போட்டு எக்ஸ் எல்லாம் போடுவார். அப்பா கிட்ட வந்து அந்த வாத்தியார் ரொம்ப அடிக்கிற, நான் போக மாட்டேன்னா நீ ஒழுங்கா படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அடிப்பார் அப்படின்வாங்க. அந்த வாத்தியார் கூப்பிட்டு சொல்லுவாரு, வாத்தியார் படிக்கிறானா, படிக்கலாம் இவனை முடிஞ்ச வரைக்கும் நல்லா பின்னி எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்பெல்லாம் வாத்தியார் அடிக்க முடியுமா? இருக்குதா? வாத்தியாரு அடிக்கிறன்ற கதை இல்ல. நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா உடனே சொல்லுவா, நீ அந்த ஒரு வழியா தானே போற, நாளைக்கு நான் பாத்துக்குவேன். நிலைமை அந்த மாதிரி போயிடுச்சு. அது நோவா காலத்திலும் அப்படிதான் இருந்ததுனால இப்போ அந்த காரியத்தை அவர் சொல்றார். இப்போ நம்ம ஆசீர்வாதம் பெறணும் என்னன்னா, இந்த கர்த்தர் சபித்த பூமியில இப்போ 5:29 போடுப்பா. அவங்க என்ன சொன்னாரு? கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் நமக்கு எப்படி இருப்பான்? என்ன சொல்றாருங்க? பிரயாசத்திலும் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? நோவா. நோவா அப்படின்னா, அதாவது இதுல என்ன சொல்றாரு நோவான்னா, தேற்றுதல், தேற்றுகிறவன். பேரு அப்படிதான் இருக்குது. ஆமா, ஒரு ஜெராக்ஸ் கூட வச்சிருக்கிற எடுத்துன்னு வந்து அது ஸ்டடி பைபிள்ல இருந்து அது சொல்றாரு. அதாவது தேற்றுவான், தேற்றுகிறவர். அதாவது எங்கும் பாவமும் கொடுமையும் ஒழுங்கின்மையும் இருக்கும் சூழ்நிலையில நீதியாக நடந்த ஒரே மனிதர் நோவா. உலகம் இப்ப கூட நீதியான ஆளெல்லாம் தேடி பாருங்க, எங்கேயாவது ஒருத்தர் இருப்பான். வீட்டுக்கு வீடு வாசல்படிதான். ஆமா, தாயை மதிக்காத பிள்ளை இருக்குது, தகப்பனை மதிக்காத பிள்ளை இருக்குது, தகப்பனே அடிக்கிற பிள்ளை இருக்குது, உதைக்கிற பிள்ளை இருக்குது, தாயை அடிக்கிற பிள்ளை இருக்குது, இப்பவும் இருக்குது. அன்றைக்கு நோவா காலத்துல அதான் இருந்தது. எங்கும் பாவமும் கொடுமையும் ஒழுங்கின்மையும் இருக்கும் சூழ்நிலையில நீதியாக நடந்த ஒரே மனிதர் நோவா. விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் அந்த காலத்துல. இப்ப அவனுக்கு பேர் அவங்க அப்பா அம்மா என்ன வச்சாங்க? தேற்றுவார். எந்த நாள்ல தேற்றுவா? கர்த்தர் சபித்து போன இந்த குடும்பத்துல, கர்த்தர் இந்த இடத்துல, இந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாத போன அந்த குடும்பத்துல, இந்த பூமியில, இந்த ஏரியாவுல, இந்த தெருவுல நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் சொல்ற பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்ம கஷ்டப்படுறோம், ஒரு சாப்பாட்டு கஷ்டப்படுறோம். எப்படி பெண் பிள்ளை வெளியில போய் வர முடியுமோ வேதனையான்ற அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் சொல்றாரு, உண்டான வேலையில் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும். இப்ப என்ன கை பிரயாசம்? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பாவமாகுது, அநியாயமாகுது, அக்கிரமாகுது. நாடு வரி போடுகிறார், தேசம் வரி போடுகிறார். நம்ம இந்தியாவிலேயே இதை சொல்றதுக்கு நான் கொஞ்சம் பயப்படுறேன். நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு மார்பகத்துக்கு வரி போட்டிருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் சரித்திரத்தை போய் பின்னாடி பார். பெண்கள் மாராப்பு போடக்கூடாது, போட்டா வரி. ஜாக்கெட் போடக்கூடாது, போட்டா வரி. இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இருந்தது.
அப்ப இவ்வளவு அக்கிரமமும் அநியாயமும் இருக்கிற இந்த தேசத்துல அவன் சொல்றாங்க, நம்முடைய கையின் பிரயாசத்துல இவன் நம்ம என்ன செய்வான், தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன வச்சாங்க, நோவா. இங்க பார்த்தோம் இல்லையா, அம்மா எங்கும் பாவமும் கொடுமையும் அக்கிரமும் நிறைந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில நீதியாக நடந்த ஒரு மனுஷன், அவருடைய நற்பண்புகள் என்ன அப்படின்னா, அவரது காலத்தில் தேவனை பின்பற்றிய ஒரே நபர் இவர் தான். உலகம் முழுசும் பாவம் இருக்குது, இது உள்ள போறேன் நிறைய இருக்குது, இது 2-3 பிரசங்கம் கூட இருக்குது என் கையில். இப்போ அது எல்லாம் பேச முடியாது, நான் 20 நிமிஷத்துல நான் முடித்துடுவோம். அதனால ஒரு ஓரலா சொல்றேன், இன்னொரு நாளைக்கு அது நிறைய சொல்றேன். அவர் சொல்றாரு, அவரது காலத்துல தேவனை பின்பற்றின ஒரே ஒரு மனுஷன். அல்லேலூயா. இந்த சபையில, உங்க வீட்டுல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க வியாபாரத்துல, உங்க தெருவுல, உங்க ஏரியா, ஒருவேளை ஏதோ ஒரு கோபால் நகர், அந்த நகர், காந்தி நகர், இந்த நகர் சொல்ற இந்த ஏரியாவில் ஒரே ஒரு குடும்பம் நீ உண்மை உத்தமமாய் இருந்து வாழ்வையானா உனக்காகவே அந்த தேசத்தை அழிக்காமல் பாதுகாத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இறங்களை தட்டு. அல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் சொன்னாருங்க, ஆபிரகாம் கேட்கிறோம், இந்த தேசத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கும் போது, அழிக்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவ கொஞ்சம் கொஞ்சமா பேசுறா. இந்த தேசத்துல 50 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டேன், இந்த தேசத்துல 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், இந்த தேசத்துல 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், இன்னொரு விஷயம் பேசு, இந்த தேசத்துல 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், இன்னொரு விஷயம் பேசுறேன், கோபம் மூடாது இருப்பதாக 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், இன்னொரு விஷயம் பேசுறேன், கோபம் மூடாது இருப்பதாக 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், கடைசியா ஒரு விஷயம் பேசுறேன், இந்த ஆண்டவரே சாம்பலான மனுஷனை, தூசான மனுஷனை கொஞ்சம் மன்னிப்பீராக, இந்த தேசத்துல 5 பேர் இருந்தா இந்த தேசத்தை அழிப்பீரா. ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்துல 5 நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். அன்றைக்கு வாக்கு கொடுத்தவர், உன் தெருவில் உண்மை உத்தமா இருந்துப்பார், உன் ஜெபம், உன் நீதி, உன் வாழ்க்கை, உன் பரிசுத்த வாழ்க்கை, உன் பேச்சு, உன் நடை, உன் உடை, உன் குடும்ப உடை, உன்னுடைய பிள்ளைகள் நடக்கிற நடக்கைகள், பெற்றோர் நடக்கிற நீ இருந்து பார், உன்னுடைய தேசம் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் நிமித்தம் அழிக்கப்பட்டார். இந்த சபையில உண்மை யாரு வரா யாரு போலியோ, யார் எப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது. ஆனா நான் உண்மையா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன், நான் உண்மையா கொடுப்பேன், நான் உண்மையா ஆராதிப்பேன், டைமுக்கு வருவேன், நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிப்பா. உன் நிமித்தம் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, உன் குடும்பத்துல நீ உண்மையா இருந்து பாரு. ஒரு மனுஷன் ஒருவேளை எல்லாரும் இருக்கட்டும், உன் கூட போறவங்க எப்படி போறாலும் பரவாயில்ல, நீ உண்மையாய் வாழ்ந்து, உண்மையாய் பைபிள் வாசித்து, உண்மையாய் ஆராதித்து, உண்மையா கர்த்தருக்கு என்று பரிசுத்தமா இருந்து வாழ்ந்து பார். உன் நிமித்தம் உன் குடும்பத்தை தேசிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எங்க அண்ணனே அப்படி இருக்கிறான், எங்க அப்பாவே அப்படி இருக்கிறார், எங்க அம்மாவே அப்படி இருக்கிறாங்க, அவங்களே ஜெபம் பண்றது இல்லை, அவங்களே சர்ச்சைக்கு போறது இல்லை. கரெக்டு தான். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற நடிகரோ அந்த முதல் மந்திரியோ இந்த எம்பியோ எம்எல்ஏ கிடையாது. நீதான் முன்மாதிரி. நீயும் உன் மனைவியும் நீயும் உன் புருஷனும் எப்படி நடக்கிறீங்களோ அப்படி உன் பிள்ளைகள் உன் பாதையில கடந்து வந்து விடும். அல்லேலூயா. தாயை போ தேற்றினே, தந்தை போ அணைத்தே, தாயை போ தேற்றினே, தந்தை போ அணைத்தே, தந்தை என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அல்லேலூயா. அவன் ஒரு நீதிமான். ஐயா நாம நினைச்சுக்கிறோம் அவனே அப்படிங்கிறான். இல்லைங்க, உன் நிமித்தம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு தவிர அழிக்க மாட்டார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டார். ஒரே ஒரு 5 நீதிமான். அவன் நல்லா கவனிக்கணும். லோத்து நீதிமானா இருந்தான், அவருடைய மனைவி நீதிமானா இருந்தாள், அவருடைய பிள்ளைகள் நீதிமானா இருந்தாங்க. சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும் போது கர்த்தர் இவர்களை கைப்பிடிச்சு இழுத்துன்னு போய் அந்த ஓரமா விட்டுட்டு தான் சோதோம் குமாராவை அழிச்சார். அவன் கேட்ட ஆபிரகாம் 5 நீதிமான். லோத்து நீதிமானா இருந்தா, தெரியாத போய் பட்டணத்துல மாட்டிக்கிட்டா. என்னடா ஊர் இது, உள்ள போன பிறகுதான் வெளியில அப்படியே அழகா இருக்குது, அப்படியே. அல்லேலூயா. ஆமா, பசுமையா இருக்குது. உள்ள போய் மாட்டினா பாவம் பெருகின ஒரு தேசத்துக்கு வந்துட்டா, அது சாதாரண பாவம் இல்லை, ஆணோடு ஆண் செய்கிற பாவம், ஆணோடு ஆண் செய்கிற பாவம்.
அப்படிப்பட்ட பாவம் பெறுகிற ஒரு இடத்துக்கு போய் இவன் தெரியாத மாட்டிக்கிட்டா. இவன் ஆபிரகாம் என்றா, நீ ஏடா நிக்கிற கேட்கிறாரு. இல்ல, நீ என்ன சொன்னாலும் அதை செய்வான், அவ்வளவுதான். நீ எம்மட்ட தெரியுமா, மட்டும் ஓடுறா, இந்த தேசம் உனக்கு தரேன்னா. இவனை கேட்டா, நீ எப்படா போற, வடக்கு போறியா தெற்கு போறியா, நீ நான் சகோதரன் அப்படின்னு கேட்டா, அவன் சொன்னா, இல்ல அதோ தெரிதுவார் சோதோங்குமாரா, நல்ல பசுமையான ஊர், நான் அந்த ஊருக்கு போயிடுறேன். சரி போயிட்டு வா. அல்லேலூயா. இச்சை, மனுஷன் தான் இச்சையை உருவாக பெருக செய்கிறான். அந்த பெருக்கம் சிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா. கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்கும் போது இவனை வெளியில கொண்டு வந்து வச்சுட்டா. பிரியமானவர்களே, உன் குடும்பத்துல உண்மையா ஒரே ஒரு ஆள், நீ நல்லா ஜெபிக்கிற ஆளா இருந்தா, நல்லா ஆராதிக்கிற ஆளா இருந்தா, நல்லா கொடுக்கிற ஆளா இருந்தா, உண்மை உத்தமா தசம்பாகமா காணிக்கையும் உண்மையா கடவுளுக்கு என்று வழங்கி இந்த ஆராதனை, இந்த சபையை, இந்த ஊழியத்தை, இந்த கடவுளை நேசிக்கிறவன் தான் உன் நிமித்தம் உன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. வேதம் அப்படிதாங்க சொல்லுது. நீ நினைச்சுக்கிற மாதிரி அவன் சரியில்லை, அவனெல்லாம் விடுங்க. ஆண்டவர் உன் நிமித்தம் உன் குடும்பத்தை, உன் அண்ணன் தம்பிய, உன் பெற்றோரை, உன் பேர பிள்ளைகளை காப்பாற்ற வல்லவர். ஆனா நீயும் தாறுமாற அவங்கள மாதிரியே இருந்தேனா காப்பாற்ற மாட்டார். சாபம் வந்துடும். துன்மாருடைய வீட்டுல கர்த்தரின் சாபமே வந்திருக்கிற மாதிரி அந்த சாபத்தை வச்சுட்டா, நீ இந்த கோயில் விட்டு அந்த கோயிலுக்கு போலாம், அந்த கோயில் விட்டு அந்த கோயிலுக்கு போலாம், அந்த கோயில் விட்டு அந்த கோயிலுக்கு போலாம், அந்த ஊழியக்கார போகலாம். எங்கே போனாலும் இவர் தான் எடுக்கணுமே தவிர வேற யாராலும் எடுக்க முடியாது. அப்ப மனம் திரும்பணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க. இரண்டாவது, தேவனுடைய நெருங்கிய உறவு கொண்டு வாழ்ந்தவர் நோவா. முதல்ல சொன்ன, அவரது காலத்துல தேவனை பின்பற்றின ஒரே நபர். அதனால தான் அவனுக்கு அம்மா அப்பா பேர் வைக்கிறாங்க. இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? இன்னைக்கு நம்ம பிறக்கிற பிள்ளைகள்லாம் என்ன பேர் வைக்கிறோம்? கம்ப்யூட்டர்ல பாக்குறோம். இப்படி 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 எல்லாம் பார்த்து கட்சியில் அந்த பேருக்குரிய அர்த்தத்தை நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு இந்து பேரா இருக்கும். அந்த பேர் எடுத்துடும் நம்ம பிள்ளைக்கு வச்சுட்டு இதை வேற பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிடுவோம். சொல்றாங்க, கர்த்தர் சபித்த தேசத்துல நம்மை தேற்றுவான், நம்முடைய கையின் பிரயாசங்கள்ல இவன் தேற்றுவான் என்று சொன்னாங்களே, அந்த காரியம் தான் இங்க நடக்கிறது. தேவனுடைய நெருங்கிய உறவு கொண்டு வாழ்ந்தார். மூணாவது, தேவன் சொல்லுவது யாவையும் நடக்கும் என்று நம்பினான். உள்ள பெரிய சம்பவம் இருக்குது. தேவன் என்ன சொல்றாரோ, இந்த காஞ்சி போன பூமியில, பாவமான பூமியில, அநியாயமான பூமியில, அக்கிரமம் உள்ள ஜனங்கள் மத்தியில நான் வாழுகிறேன். நான் வாழும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்றா, தேவன் சொல்லுவது யாவும் நடக்கும் என்று அவன் என்ன செய்தான்? நம்பினா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க ஆராதனைக்கு வந்துக்கிறீங்க, கர்த்தர் என்னோட பேசுவார், நம்பிக்கை இருக்குதா? இருக்குதா? அவரு பேசினா என்ன, பேசா கட்டினா நான் இப்படிதான் இருப்பேன். அல்லேலூயா. ஃபாதர் பாடுவார், நல்ல பாட்டு, அவர் நிறைய பாடுவார். எனக்கு அந்த பாட்டெல்லாம் முடியும். நம்பிக்கை, உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேன். நம்பி வந்தே நம்புகிறே நம்பி வந்தே சமூக நம்புகிறே வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. நல்ல கவனிக்கணும். அதாவது தேவன் சொல்லுவது யாவும் நடக்கும் என்று நம்பினான். நல்ல பண்பு. நீங்க சபைக்கு வரும்போது கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். பாசு சொல்ற வார்த்தையெல்லாம் என் வீட்டுல நடக்கும், என் வாழ்க்கையில நடக்கும், என் குடும்பத்தில் நடக்கும், என் வியாபாரத்தில் நடக்கும், என் வேலை நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு நம்பினாதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். நீ என்ன பண்ற? உள்ள வரும்போது அப்படியா எரிக்காட 3 ரூபா போலுக்கு என்ன நேரம் பேசினுக்கிறாரு அறுக்கிறாரு. என்ன பண்ணுவேன் நான்? சோத்திரம் வர்றதே 9:15. அவனோட டைமை திரும்பி பார்க்கணும். அது கிடைக்காத எடுத்தோம்னு நினைக்கிறேன் சில நேரத்துல. ஆமா, திரும்பி பார்க்க கூடாது இல்ல. ஆமா, அதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இன்றைக்கு என்னோட பேசுவார். அல்லேலூயா. நம்பிக்கை. கர்த்தர் சபிச்சார். தேசம் பாழ்பட்டு போயிடுச்சு. விபச்சாரம், வேசிதம், குடி, அநியாயம், அக்கிரமம், காட்டி கொடுக்கிறது, ஏமாற்றுகிறது, இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்கிற. இதெல்லாம் ஒன்னொன்னு பேசினா ரொம்ப நேரம் ஆயிடும் இல்லையா? அப்ப சொல்றாரு, அதாவது தேவன் சொல்லுவது யாவும் நடக்கும் என்று அவன் நம்பினான். 4வது, கடல் இல்லாத நிலைப்பகுதியில, அந்த கடல் கிடையாது. இப்ப கூட அந்த ஊர்ல கடல் கிடையாது. இஸ்ரவேல் சுத்திலும் கடல் என்பது ரொம்ப தூரம். அதுக்கு சுத்திலும் 10 முகமதிய நாடு இருக்குது. எல்லாமே மணல் பிரதேசம், உஷ்ண பிரதேசம். இப்ப சொல்றாரு, கடல் இல்லாத நிலப்பகுதியில வெள்ளம் வரும் என்று தேவன் கூறுவதை ஏற்றுக்கொண்டு தேவனின் கட்டளைப்படி பேழையை கட்டினான். தேசத்தை அழிக்க போறேன்,
ஜனங்க பாவம் பெருகிடுச்சு, அக்கிரமம் பெருகிடுச்சு, எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, நான் இவர்களை உண்டாக்கினது என்னுடைய இருதயத்துக்கு விசலமா இருக்குது, அதனால தேசத்தை அழிக்க போறேன், பட்டணத்தை அழிக்க போறேன், உலகத்தை அழிக்க போறேன். அதனால உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பேழை உண்டாக்கு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். இப்ப அவன் யோசிச்சிருக்கணும், கடலே இல்லாத காலத்துல எப்படி இந்த தேசத்துல தண்ணி வரும், தண்ணி வெள்ளம் வரும், அப்படி யோசிக்கணும். ஏன்னா மலைப்பிரதேசம், கடலே 10 அடிக்கு மேல, ஒருவேளை 8 அடிக்கு மேல அல்லது 30 அடிக்கு மேல உயர்ந்தா கூட அந்த நிலப்பகுதி ஏற்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளவு பெரிய உஷ்ணமான அந்த பகுதி, துபாய், அது இது, சிரியா, ஜோர்டான், எகிப்து, அது இது எல்லாமே அவ்வளோ கடல் மட்டத்துக்கு உயரமான ஒரு பகுதியா இருக்கிற அந்த பகுதியில் எப்படி வரும் அப்படின்ற அந்த கணக்கெல்லாம் பார்க்காம அவன் சொல்றான், அதாவது தேவனின் கட்டளைப்படி பேழையை உண்டாக்கினான். அல்லேலூயா. கடல் கிடையாது, ஆனா அவர் சொல்றாரு அழிக்க போறேன், 40 நாள் தண்ணி வரும், இந்த தேசம்லாம் அழிச்சிட்டு யாரு உண்மையா இருக்கோ அவனை நான் தேடி வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் அழிச்சு சாகடிக்க போறேன் அப்படின்னா அவன் யோசிக்கல. கர்த்தர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த 5வது சொன்னா, தொடர்ந்து தேவனை அவ்வளவு கஷ்டத்துல கூட தொழுது கொண்டா அவன் பல ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினான். ஒரு சரித்திரத்துல சொல்லுது 120 நாட்கள் அவன் தேவனை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே பேழை உண்டாக்கினான். ஒரு சரித்திரத்தில் இப்படி சொல்றார். அது எவ்வளவு உண்மை பொய்யெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா பல ஆண்டுகள் தேவனை பிரசங்கம் பண்றான். ஒருத்தனும் கீழ்ப்படியில, ஓராளும் கீழ்ப்படியில, ஆனா அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அதாவது 2 பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனமோ என்ன கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், நல்லா கவனிக்கணும், 1000 வருஷம் ஒரு நாள். இப்ப நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் எத்தனை வருஷம் தான் இந்த பாடோ தெரியலையே. நம்ம நினைக்கிறோம் ஐயா 10 வருஷம் ஆயிடுச்சு, ஐயா 20 வருஷமா நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்லுவாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, என் பார்வையில வெறும் 20 நாள் தான் ஆயிருக்குது. நீனா 20 வருஷம் அவருடைய பார்வையில வெறும் 20 நாள். நமக்கு 20 நாள் என்பது அவருடைய பார்வையில 20 வருஷம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இருக்கிறார். அது சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு நாள் எப்படி இருக்கிறாங்க, 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிற என்பதை வாசிங்க. நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிற பிரகாரம் கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் அழிவு வரல? நம்ம நினைக்கிறோம் அநியாயம் பண்றான், ஒரே மாத்திரம், ஐயோ அவனை பார்த்து பொறாமப்படுறோம், அவனா நல்லாக்கிறான், நான் இப்படி இருக்கிறேனே போ. இல்ல, அவனும் மனம் திரும்பிடுவான்னு காத்திருக்கிற இவன் 120 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே பேழை உண்டாக்குறான், ஒரு அறையை உண்டாக்குறான், ஒரு கட்டையை சிவுறான், ஒரு கட்டை வெட்டுறான், ஒரு கட்டை அடிக்கிறான், ஒரு கட்டையில கீழ் பூசுறான். 120 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இயேசு வருகிறார், இயேசு அழிக்க போறா, இயேசு தேவனை இந்த உலகத்தை அழிக்க போறா, இங்க தேவன் வரப்போகுது, இந்த 40 நாள் வெள்ளம் வரப்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அவன் பார்த்து சொல்றான், தாத்தா அவனுக்கு வேற வேலை இல்லை, இன்னொரு சொல்றான் அப்பா அவனுக்கு வேற வேலை இல்லை, இன்னொரு சொல்றான் மாமா அவனுக்கு வேற இல்லை, இன்னொரு சொல்றான் மச்சா அவனுக்கு வேற வேலை இல்லை, கத்தராவது உலகத்தை அழிக்கிறதாவது, தண்ணியாவது, வானத்துக்கு பூமியாவது, இவ்வளவு வர்றதாவது, நீ என்ன பைத்துக்காரர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம சொல்றோம்ல பிரசங்கம், சர்ச்சுக்கு வாங்க பிரதர், ஆனா இவருக்கு வேற வேலை இல்லை, சர்ச்சுக்கு வாங்க சிஸ்டர், இவருக்கு வேற வேலை இல்லை, தம்பி மரங்களா கூட்டு சர்ச்சுக்கு வாங்கல, ஐயா இந்த பாஸுக்கு வேற வேலை இல்லை, இவர் சண்டே கிளாஸ்ல உட்காரன்வாரு, வாலிபர் கூட்டத்தில் உட்காரன்வாரு, இவருக்கு வேற வேலை இல்லை. ஆனா காலம் வந்தது, எல்லாத்தையும் அழித்து போட்டது. பிரியமானவர்களே, தேற்றுகிறவர் அவர் சொல்றார். அவருடைய குறிப்பில, அவருடைய பிற குறிப்புகள் அவனுக்கு, அதாவது சில காரியத்தை மட்டும் சொல்றேன், மீதி நான் அடுத்த வாரம் சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் முடிஞ்சு போச்சு எனக்கு. அவர் சொல்றாரு, இந்த நோவா தேற்றுகிறவன், என்னுடைய ஆசீர்வாதத்துல நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன். இந்த நோவா அவனுடைய காலம் 950 ஆண்டுகள் வாழ்ந்தான். எத்தனை வருஷங்க? நமக்கெல்லாம் என்ன வயசு இப்போ? என்ன வருஷம் எவ்வளவு வாழறோம்? நம்ம தாத்தா பாட்டி எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க? மிஞ்சி போனா 60 வயசு, இப்படிதானாங்க? நோவாவின் காலம் 950 வருஷம், 50 ஆண்டுகள் குறைவு, 1000 வருஷம் என்ன பண்ணிக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். இதுல அதாவது வெள்ளத்துக்கு முன்னாடி 500 ஆண்டுகள், வெள்ளத்துக்கு பின்னாடி 450 ஆண்டுகள் வாழ்ந்தான்.
வெள்ளத்துக்கு முன்னாடி, வெள்ளத்துக்கு பின்னாடி, கிறிஸ்துக்கு முன்னு, கிறிஸ்துக்கு நல்ல கவனிங்க. இப்ப நம்ம ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி, ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி, அப்படித்தானே வாழ்க்கை. இப்போ நம்ம பிறக்கிறது அம்மா சொன்னாங்க, இது உலக பிரகாரமான பிறப்பு. ஆவிக்குரிய பிரகாரமான பிறப்பு ஞானஸ்தானம். அப்ப ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நான் 30 வருஷம், ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி நான் 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நோவா வெள்ளத்துக்கு முன்னாடி 500 ஆண்டுகளும், வெள்ளத்துக்கு பின்னாடி 450 ஆண்டுகளும் அவன் வாழ்ந்தான். இந்த பெருவெள்ளம் பூமியில 150 + 190 நாள் வரையில இருந்ததா. இது அடுத்த வாரத்தை கிளீன் பண்ணிடுறேன். இது நமக்கு ஆசீர்வாதம். பூமியில கர்த்தரின் சாபம் வீட்டில் இருக்குது, நீதிமானுடைய வாசஸ்தலை எப்படி செய்ய போறாரா? ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? இங்க சொல்றாரு, அதாவது 150 நாள் முதல் 190 நாட்கள் வரை பூமியில அந்த வெள்ளம் அப்படியே ஏறிக்கிட்டே இருந்ததாக சொல்லப்படுகிறார். அதாவது இதை நீங்க கொஞ்சம் வாசிக்க, ஒரே ஒரு வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். பூமியின் மேல பெருமழை பெய்ந்ததா? கீழே அடுத்த காரியம் அதே அதிகாரத்துல 23வது வசனம் வாசிங்க. பாருங்க, யாவுமே அழிந்தது, அவைகள் பூமியில் இராதபடி நிக்கிரமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் என்ன செய்யப்பட்டாங்க? 24 என்ன சொல்றாரு? ஜலம் பூமியின் மேல 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டு இருந்தது. 150 நாள் + 190. இன்னொரு பைபிள்ல சொல்ற 190 நாள், 150 நாளும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது, பூமியில இருந்து வெள்ளம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறது. அப்போ 190 நாள் வரையில பூமியில தண்ணீர் உயர்ந்து இருந்தது. இத சொல்றார். நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழையில இருந்தார்கள். அதாவது அவங்க எத்தனை நாள் இருந்தாங்க அப்படின்னா, 1 வருடம் 1 மாதம் 20 நாள். எவ்வளவு நாள் இருந்தாங்களாங்க? 1 வருடம் 1 மாதம். அப்ப கணக்கு சொல்லுங்க, எத்தனை நாள் சொல்லுங்க? 1 வருடம் எத்தனை நாள்? 365 நாள். 1 மாசம் சேருங்க, அப்புறமா ஒரு 20 நாள் சேருங்க. இத்தனை நாள் அவனும் அவனுடைய மனைவியும் அவனோடு இருந்த மிருகங்கள். இதெல்லாம் 10 மணி ஆயிடுச்சுன்னா முடிச்சுக்கிறேன். இவர்கள் அவ்வளோ நாளா பேழையில் இருக்கிறாங்க. பேழை எங்க இருக்குது அப்படின்னா, இந்த 40 நாள் பெஞ்ச மழையில தண்ணி போய் 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 அந்த எகிப்து தேசம் முழுகி, இஸ்ரவேல் தேசம் முழுகி அப்படியே போயினே இருக்குது. அரராத் என்ற மலையின் மேல போய் நிக்குது. அரராத் எங்க இருக்குதுன்னு நோவாவுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப தண்ணியில இருந்து மேல மிதந்து போயினே இருக்குது. இவன் எங்க இருக்கிறான்னு இவனுக்கும் தெரியும். ஏன்னா தண்ணி மேல போய் இந்த இடம்லாம் சொல்ல முடியாது. ஆமா, யாராலும் சொல்ல முடியாது. ஒருவேளை இப்ப பிளைட் ஏறுது அப்படின்னா, சென்னையில இருந்து அப்படி டேன்ல திரும்பும்போது சென்னை மாநகரம் முழுசும் பகல் எல்லாம் கட்டடமா மலையா தெரியும். அதே ராத்திரில ஏறுதுன்னா கொஞ்ச நேரம், ராத்திரில எங்க பார்த்தாலும் திரும்பி பார்க்குற நட்சத்திரங்களை போல விளக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் உள்ள போக போக அது போயிடும், மறைஞ்சிடும். இப்ப இவனுக்கு தண்ணியில பேழை ஏறிக்கிட்டே இருக்குது. எங்க இருக்குது? அதை அடிச்சு 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 அரராத் என்ற மலையின் மேல போய் நிக்குது. இவனுக்கு தெரியாது. இப்ப அவன் சொல்றான், இத்தனை நாட்கள் அவன் பேழைக்குள்ள இருந்தா, அவனோட மிருகங்கள் இருந்தது, பறவைகள் இருந்தது, ஊரும் பிராணிகள் இருந்தது, அவனோடு கூட சாப்பாடு இருந்தது, தண்ணி இருந்தது, எல்லாத்தையும் வச்சிருந்தா எல்லாமே பாதுகாப்பா இருந்து மேல கடந்து போகணும். இப்போ அதனுடைய முடிவு என்ன? நோவாவும் அவன் குமாரரும் பேழையில் இருந்த நாட்கள். இது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. இது என்னங்க? ஞானஸ்தானம். மோசே காலத்துல ஒரு ஞானஸ்தானம். உங்களுக்கு ஞாபகம் தான்? மோசே காலத்துல ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு பைபிள் சொல்லு. எப்படி பெற்றாங்க? இக்கரையிலிருந்து செங்கடையில் என்ன பண்ணுது? பிளந்து கரைக்கு இவ்வளவு உயரமா நிக்குது, இவ்வளவு உயரத்துல நிக்குது. இப்ப இவங்க போறா, இவன் யோசனை போறா, சோதரம் நான் பாவத்தை மன்னிச்சிடறேன் ஆண்டவரே, நான் அக்கறைக்கு உயிரோடு போய் சேரணும். என் பின்னாடி என் மனைவி பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க, நான் சம்பாரிச்ச எல்லா பொருள் இருக்குது, வாத்து இருக்குது, கோழி இருக்குது, ஆடு மாடு எல்லாம் கோவி இருக்குது, எல்லாம் இருக்குது. சோத்திரம் அறிக்கை செஞ்சுக்கிட்டே போவான். ஏன்னா செங்கடல் பெருஞ்சு அந்த ஆண்டு போய் சேர வரைக்கும் டபக்குன்னு ஆண்டவர் விட்டாருன்னா, கை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, தண்ணி என்ன ஆயிடும்? சொல்லுங்க சகோதரா, தண்ணி என்ன ஆயிடும்? ஒன்னாயிடும். ஒன்னாயிட்டா யாரு உள்ள போயிடுவான்? இவன் போன அத்தனை பேர் என்ன ஆயிடுவான்?
சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, எல்லாத்தையும் அறிக்கை செய்யற ஆண்டவரே, இனிமே பாவம் செய்ய மாட்டேன், இனிமே அக்கறை செய்ய முடியும், இனிமே மனைவி கிட்ட பேச மாட்டேன், இனிமே புருஷனை பேச மாட்டேன், இனிமே பக்கத்து வீட்டுக்காரன் பேச மாட்டேன், ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமே நான் உண்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன், நான் பரிசுத்தமா இருப்பேன், பரிசுத்தமா வாழ்வேன், நான் கோயிலுக்கு வந்துருவேன், ஆண்டவரே நான் உங்களுக்காக கொடுப்பேன் ஆண்டவர். இப்படியே அறிக்கை செஞ்சுக்கிட்டே போய் அக்கறை ஏறும்போது கர்த்தருக்கு சோத்திரம் எல்லாத்தையும் அறிக்கை செய்தா இப்ப தண்ணிக்குள்ளேயே போய் வெளியில இருந்தா ஞானஸ்தானம். அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு ஞானஸ்தானம். இங்க என்ன ஞானஸ்தானம் அப்படின்னா, இது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும். அவன் எத்தனை நாளுக்குறான்? இப்ப எத்தனை நாள் சொன்னா? இவன் 413 நாட்கள் மேல இருக்கிற தண்ணியில இப்ப உள்ள இருந்து அது வெடிய 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 வெடியோ. இவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா? சோத்திர ஆண்டவரே, நோவா சொல்லி சோத்திர ஆண்டவரே, என் குடும்பத்தை காப்பாத்துறன்னு பேழையில் வச்சுட்டு இது எங்க நிக்குதுன்னு தெரியல, எந்த மலை மேல நிக்குதுன்னு தெரியல, ஒருவேளை தண்ணி வெடியும் போது மலையில இருந்து கீழத்து குப்பராட்சி விழுந்தா நான் எல்லாரும் மறைச்சு போயிடுவேன், சோத்திரம் 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 சோத்திரம், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே போறேன். அத்தனை காரியமும் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதான் சொன்ன பழையது 500 ஆண்டுகள். இவன் எப்படி இருந்தான்றது அப்புறம் சொல்றேன். ஏன்னா 10 மணி ஆயிடுச்சு, இல்லை நம்ம 10 மணிக்கு 6 முடிக்கணும். புதியது என்ன அப்படின்னா நமக்கும் உண்டு. பழையது என்ன? அதாவது ஒரு வசனம் மட்டும் வாசிக்குது, அடுத்த வாரம் கூட வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க சீக்கிரம். யோவான், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பழைய காரியம். இப்ப ஞானசார இடத்துல கேட்கிறான் ஏசு, நிக்கோதேமு வந்து கேட்கிறான், ஆண்டவர் எப்படி ஆண்டவரே, நான் இப்ப எனக்கு 30 வயசு, என் தாயின் கர்ப்பத்துக்கு போய் நான் எப்படி திரும்ப பிறப்பேன், நீங்க என்ன சொல்றது புதுசாக்குதே? அவர் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவின், ஒன்னு ஜலத்துல, ஒன்னு தாயின் பிறப்பு, 2வது ஜலத்துல மூழ்கி பிரதிஷ்டை, அதாவது அர்ப்பணிப்பு. பழைய காலத்துல ஆண் மக்களுக்கெல்லாம் 2 வயசு இருக்கும்போது அந்த ஆண் மக்களுக்கெல்லாம் அந்த யூரின் போற பாதையோட நுனித்தோலை கட் பண்ணுவாங்க. அதான் விருத்த சேதனம். இன்னைக்கு கூட இருக்குது முகமதிய காரியத்துல. அதை கட் பண்ண அதான் ஆண்டவருடைய பிள்ளை. இப்ப அது இல்லை. அவர் என்ன சொல்றாரு? அதான் ஜலத்தினால பிறக்கணும், 3வது ஆவினால பிறக்கணும். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னா இது பழைய பிறப்பு. என்ன 500 ஆண்டுகள் இப்படி நோவா இருந்திருக்கிறா. அடுத்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதே யோவான் 14:3 வாசி. என்ன நடக்கும்? புதிய வருஷம், புதிய மனுஷன் எப்படி ஆயிரம் சீக்கிரம். இதனுடைய அடிப்படை நான் அடுத்த வாரம் எல்லாத்தையும் திரும்ப சொல்லுவேன். வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல என்ன பண்ணுவேன்? பழையது நீ பிறக்கணும், புதியது என்னோட சேர்க்கணும். அல்லேலூயா. பழையது நோவா காலத்துல மொத்தத்தை அழிச்சிட்டார். இப்ப புதுசு அவன் பூமிக்கு வந்து மறுபடியும் புதிய உற்பத்தி ஆகி மாறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்ல வராரு? இந்த நோவாவுடைய காரியத்துல 1000 பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் தேற்றுகிறவர் இயேசு. அல்லேலூயா. உனக்கு எதற்காக அழைப்பு கொடுத்தாரு, உன் பேர் எதுக்காக தாய் தப்பு வச்சாங்களோ அது எல்லாவற்றிலும் வாழ்ந்து காட்டும் போது கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், உன் குடும்பத்தை காப்பாற்றுவார். நோவாவை காப்பாற்றினார். நீதிமானுடைய வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னது போல நீதிமானா இருக்கிற அவனுக்கு ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம். ஒன்று உலகத்தில் இருக்கும்போது ஆசீர்வாதம், அதை நான் இன்னும் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சொல்றேன். அவன் 500 வருஷம் வாழ்ந்தானே, அவன் என்னெல்லாம் ஆசீர்வாதம் பெற்றான் 500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 500 வருஷத்துக்கு பின்னாடி ஜலம் வடிஞ்சு கீழே வரும்போது பரிசுத்த ஆவியில அவன் ஞானசாரம் பெற்று உலகத்துல வரும்போது என்னவா இருந்தா, இந்த ஆசீர்வாதத்தை அடுத்த வாரம் சொல்றேன். ஆனா ஒன்றே ஒன்றுதான், நீதிமானுடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்குங்க? தெரியல பாஸ்டர், நீயே சொல்லிடு. நீதிமானுடைய வாசஸ்தலங்கள் ஆசீர்வாதம். நீதிமானா வாழ், நீதிமானா நல்லவன், நீதிமானா பரிசுத்தவான், நீதிமானா உண்மை உள்ளவன், நீதிமானினா செம்மையானவன், நீதிமானினா பாவத்துக்கு பயப்படுறவன், நீதிமானினா அக்கிரமத்துக்கு விலகுறவன், நீதிமானா பிள்ளைகளை நல் ஒழுக்கத்தைப்படுத்துகிறவன், நீதிமானா மனைவியை நேசிக்கிறவன், நீதிமானா புருஷன் மேல அன்பு கூறுகிறவன், நீதிமானா ஊழியக்காரனை நேசிக்கிறவன், நீதிமானினா ஊழியக்காரன் சொல்றதை கேட்கிறவன், நீதிமானினா கர்த்தருக்கென்று வாழ்ந்து வேர் பிரிக்கப்பட்டவன். அல்லேலூயா. வேர் பிரிக்கப்பட்டவனா இருக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், உலகம்னா எத்தனையோ பிரச்சனை இருக்கும். குடும்ப தகராறு இருக்கும், சபை தகராறு இருக்கும், ரோட்ல தகராறு இருக்கும், வேலை ஸ்தலத்துல தகராறு இருக்கும், வியாபாரத்துல தகராறு இருக்கும், நட்பு வட்டாரத்துல தகராறு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாம் கடந்து போய் கர்த்தருக்கு என்று ஜீவிக்கும் போது கர்த்தர் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும்,
கிருபை பாராட்டும். நீதிமானுடைய வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு என்று சொன்னீரே, கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. எழுந்திருப்போம்.